ஒரு தாயாக இன்று நான் என் மகளை நினைத்து பெருமைப்படுகிறேன். அவளுக்கென்று ஒரு ஸ்தானத்தை உருவாக்கிவிட்டாள் என்பதற்காக மட்டுமல்ல, இதன் பிறகு அவளை தேடி வரும் பக்தர்களின் மனதிலும் ஒரு விசேஷமான இடத்தை தக்க வைத்துக் கொள்வாள். மகாதேவரே, தாயே, நான் தங்களுக்கு எவ்வாறு நன்றி கூறுவது? தாங்கள் எனக்கு சகோதரியை மட்டுமல்ல, அவளுடைய ஸ்தானத்தை மிகவும் உயர்த்தி உள்ளீர்கள். அவளுக்கு ஒரு தேவியின் உருவத்தை அளித்திருக்கிறீர்கள். தாயே, உங்களுடைய ஆசீர்வாதத்தால் மானசாவின் இந்த யாத்திரை சுபமாக முடிந்துவிட்டது தாயே. ஏனென்றால் விஷத்தோடு இவள் பிறந்ததினால் அவளிற்குள் இருக்கும் விஷமே அவளை அழித்துவிடும் என்று நினைத்தேன் தாயே. இதுவே மகாகாளியின் லீலையாகும். சமுத்திரத்தில் பிரளயம் ஏற்படுகையில் ஒரு தாரணியாக மகாகாளி எனக்கு சகாயம் புரிந்தாள். ஆனால் இம்முறை மகளான மானசாவிற்கு உதவி செய்திருக்கிறாள். விஷம் சாபமாக இருந்தாலும் உடலிலோ மனதிலோ இருந்தாலும் அதற்காக 2 உபாயங்கள் உள்ளது. அதை வாழ்வின் ஒரு அங்கமாகவே எண்ணி அதனை ஏற்றுக்கொண்டாக வேண்டும். நானும் மானசாவும் ஏற்றுக்கொண்டதைப் போன்று. இல்லையெனில் மனதளவில் விஷம் முழுமையாக பரவிவிட்டால் அது நம்மையே அழித்துவிடும். எங்கிருந்து ஒருவரின் ஆரம்பமானது தொடங்குகிறதோ அங்கு அழிவும் நிர்ணயிக்கப்பட்டுவிடும். நிலைமை என்னவாக இருந்தாலும் சரி, ஒன்று மட்டும் நிச்சயமாகும். யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய செயலின் பலனினால்தான் அவர்களுக்கு ஸ்தானம் எப்பொழுதும் கிடைக்கும். இவளை என்னுடைய சகோதரி என்று சொல்லிக்கொள்ள நான் பெருமை கொள்கின்றேன். மானசாவின் இந்த அத்தியாயத்தில் சில விஷயங்களை கற்றுக்கொண்டேன். நாம் அனைவரும் இப்பொழுது வீட்டிற்கு செல்லலாமா? இந்த நல்ல விஷயத்தை நந்திக்கும் நாம் சொல்ல வேண்டும் அல்லவா? அனைத்தும் சரியாகிவிட்டதென்று. நந்தியும் மற்றும் கணங்களும் மானசாவை பார்ப்பதற்கு அவர் நிச்சயமாக ஆர்வத்துடன் இருப்பார்கள். நீங்கள் கூறியதற்கான அர்த்தம் எனக்கு புரிந்தது. மானசாவின் மனதில் இருந்த விஷம் இப்பொழுது அழிந்துவிட்டது. ஆனால் இப்பொழுதும் சிலரின் மனதில் அதிகமான விஷம் இருக்கிறது. அந்த விஷத்தை நாம் தடுக்க வேண்டும். சில சமயங்களில் அக்னியை கட்டுப்படுத்த எண்ணினால் அதன் விளைவு விபரீதமாகலாம். அதே சமயம் அந்த அக்னியை கட்டுப்படுத்தாதிருந்தால் அது அடங்கிடவும் வாய்ப்புள்ளது. ஆகட்டும் மகாதேவா, இந்த நெருப்பு தானாகவே அணையும் என்ற நம்பிக்கையில் நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அனைத்து நிகழ்வுகளையும் பார்த்த பிறகும் தன்னுடைய தவறு என்னவென்பது அவருக்கு புரியாவிட்டால் அதன் பிறகு ஒரு தாயோ இல்லை மகாகாளியோ யாராலும் அவரை மன்னிக்க முடியாது.